போதனைக்கு எதுவாக சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 92வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 92வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சிறிய ஜெபம் பண்ணலாம். இரக்கத்திலே ஆயுசுமுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவரின் வாரத்தை ஆண்டவரை வாசித்திருக்கிற ஆண்டவரே, அடியான் மறைத்த ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். இதை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுக்கு பிரசன்னம் ஆண்டவரை எனக்கு தொடர்ந்து என்னோட ஆண்டவரே, அந்த ஒன்றுமாக ஆண்டவரே இதனுடைய மறைவர்கள் எங்களுக்கு விலக்கு போதித்திரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இது எங்களுக்கு சிந்தனை கேட்ட ஒன்றுமாக இருக்கத்தக்கதாக கத்தாய் எதுக்கு உண்டாக்க நன்மை பாராட்டும் ஆண்டவரே. நீதாமே எங்களை ஆட்சி செய்ய வேண்டுமா? எல்லாவற்றும் இரட்சகரும் விருப்பமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் குறிஞ்சியுடன் எங்கள் தகப்பனே, ஆமென். பெரியமானவர்களே, இப்போ இருக்கிற காலத்தை பார்த்தா, இப்போ இருக்கிற நேரத்தை பார்த்தா, இப்போ இருக்கிற உலகம் போகிற போக்க பார்த்தா, கிறிஸ்துவோட பிள்ளைக்கு நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு வேதம் தேவையான ஒன்றாக இருக்குது. அது எப்போதும் நம்மை வழிநடத்த அது தேவையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது நமக்கு எந்தனுமாக கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு உலக கேட்டுக்கு அழிந்து போகிற காரியங்களை குறித்து அதிகமாக நம்முடைய கையில் இருக்க செல்லு நமக்கு அது காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை குறித்து நாம் அதிக சிந்தையுள்ளவர்களாக அதிக சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிற பிரியமானவர்கள். எந்தனமாக அது காலம் சபைமை என்று வாசிக்கிறவனமாக தேவனுடைய கருத்தில் நாம் இருக்கிற பிள்ளைகள், அது அவருடைய வார்த்தை நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அது நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்மளோட பேசக்கூடிய காரியமாக இருக்கிறது. இதை குறித்து கூட சங்கீதம் 1 கூட வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 1, 2 கூட வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொன்ன ஒன்றுமாக உங்கள் வேதனையின் மனமகிழ்ச்சியாக இருந்திருந்தால் நான் துக்கத்திலேயே மாண்டு போயிருப்பேன். நாம் பிரியமானவர்கள், நம்மை அது எந்தனமாக அது நம்மளோடு பேசக்கூடியதாக இருக்கிறது, நம்மளோட சம்பாஷிக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம் எந்தவித அங்கலாய்ப்பிலும் இருக்கும்போது நாம் வேதத்தை வாசிக்கும் போது எந்தனமாக அது பக்குப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நம்மை எந்தனமாக தேற்றக்கூடிய நிலைமையில் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞர்கால மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். பிரியமானவர்களை, எந்தனமாக கடந்த காலத்தில் அநேக பாடுகள் உபத்திரங்கள் நமக்கு கொரோனா காலத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது எந்தனமாக நம்மை தாங்கக்கூடிய தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார். எந்தனமாக ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து தேவையானத்தை சந்திக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போது தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் போது, நாம் அதை தியானிக்கும் போது எந்தனமாக தேவன் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்தனமாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எந்தனமாக ஆலோசனை சொல்லக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நிதானிக்கக்கூடியவர்களாக, விசுவாசிகளை நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக பிரியமானவர்கள் எந்தனமாக தேவனுடைய பாதத்தை நாம் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்தனமாக யார் பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவு பருவம் தியானிக்க மனுஷன் பாக்கியவான் சொல்லணும். அது ஒரு மாத்திரமல்ல, அவன் நீர்கால்வாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து அது இலையுதற்காக மரத்தை போல இருக்கும். இப்போ வெயில் சீசனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் இலையெல்லாம் போட்டிட்டு இருக்கு. மரத்துக்கு போய் கூட அது வெயிலாக தான் இருக்கும். ஆனால் எனி டைம், எந்த டைம், எல்லா வருஷத்துக்கு துவக்கும் முதல் முடிவு வரைக்கும் அது இலை கொட்டாமல் எப்பவுமே செழித்திருக்கணும்னு சொன்னால் அதன் வேர் எந்தனமாக நாம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்குள் எந்த அளவாக நாம் மேற்கொண்டவர்களாக இருக்கும்போது நம்முடைய
நம்முடைய தியானமானது, நம்முடைய பேச்சானது, நமது செயலானது, நம்முடைய வார்த்தையானது, நம்மளுடைய கண்களின் பார்வையானது எதை குறித்தே அது நம்முடைய இருதயமானது அது எதை குறித்தே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய வாய் எதை குறித்தே பேசக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எதை குறித்தே சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தியானிக்கக்கூடியவர்களாக, அதை நாம் பகுத்தறியக்கூடியவர்களாக, நம்முடைய கர்த்தர் நம்முடைய கரங்களில் இந்த வேத வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கும் போது அது ஒவ்வொரு நாளும் படித்த வசனத்தை படித்தாலும் அது ஒரு டைம்ல விளக்குற மாதிரி இன்னொரு டைம்ல நமக்கு வேற விதமாக நமக்கு அது போதிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரே வசனம் தான், அதனோட அர்த்தங்கள் நமக்கு நிலைமைக்கு நம்ம சோர்ந்து போகிற டைம்ல, நம்ம இலக்கரித்து போகிற டைம்ல, நம்ம நோய் போகிற டைம்ல அது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்மை பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை நாம் வாசிக்கும் போது, அதை நாம் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளும் போது, நாம் தேவனுக்கு சேரும் போது அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்ம விட்டு விலகுவதும் இல்லை என்று வாசிக்கணும். பிரியமானவர்களே, அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய பாதத்தில் அமரக்கூடியவர்களாக, நாம் எப்போதும் இருதயத்தில் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற சிந்தியோடு கூட நாம் வாழும்போது ஒவ்வொரு நிலைமையும் நமக்கு தாங்கி தப்பித்து சுமந்து ஏந்தக்கூடிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சங்கீதம் 23 1 சில வாசனம் 6 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேர்த்தி தம்முடைய நாமத்தினிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்ப வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாயிருப்பேன். பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு எந்தனமாக கர்த்தர் நமக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பன் தன் ஜீவன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்தனமாக நம்ம வாசிக்கிறது மாத்திர தேவன் செய்த நன்மைகள் ஏராளம், நம்மளுடைய ஆத்மாவில் செய்த நன்மைகள் அது ஏராளம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு பேசுகிறார், என்னை வழிநடத்துகிறார் சொல்லும்போது அப்போ எந்தனமாக அவர் புல்லுள்ள இடங்களில் அனுதின அப்பம் கொடுக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரியமானவர்களே, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் அமர்ந்து தண்ணீர் என்னை கொண்டு போய், எல்லாருமே தெரியும், பம்ப் செட்ல தண்ணி ஓடுது, ஆத்துல தண்ணி ஓடுதுன்னா அப்படியே கையில் அள்ளணும்னா கை ஃபுல்லாவே வராது. ஓடுற தண்ணி கையில் அள்ளணும்னா ஃபுல்லாவே வராது, கொஞ்சம் கீழே தான் போகும். ஆனா அமர்ந்த தண்ணின்னு சொன்னா நிற்கிற தண்ணி அப்படியே அள்ளணும்னா ஃபுல்லாவே வரும். அப்போ தேவனுடைய கரத்தில் இருக்க நாம எந்தனமாக இருக்கு பக்குவப்பட்டவர்களாக அமர்ந்த தண்ணி சொல்லி கை நிறைய வரக்கூடிய தண்ணியா இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை நமக்கு அதிகமாக வேணும்னு சொன்னா அவருக்கு எந்தனமாக நாம் செவி சாய்க்கக்கூடியவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, தாவீதுக்கு மாத்திரமல்ல விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு கர்த்தர் சபிமம் என்று வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, அந்தனமாக கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை விசேஷமாக நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணையிலே நோய்கள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும் நான் ஒருபோதும் பயப்படேன் என்று சொன்னமாக, நான் மரணையிலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் காரணம் கேட்டா, தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை கர்த்தர் சபிமம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்தனமாக தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அது நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தரை வைத்து நீடித்த நாட்களாக இருப்பேன். வருஷத்தை கொடுக்கிறவர், நம்முடைய ஆயுச நாட்கள் கொடுக்கிறவர் தேவனை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அந்தனுமாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னனுமாக தேவனை கரத்திலே நாம் ஒப்பிக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 33 12 வாசிக்கலாம். 33 12வது வசனத்துக்கு வாசிக்கிறேன். கர்த்தருக்கு
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா முகத்திலும் காக்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்யெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனை மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவனும் தன் பலத்தினால் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது மிகுந்த விரியத்தால் தப்பியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எந்த விதமாக அதனால தான் அங்கே சங்கீதக்காரர் சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொல்லணும்னா, அப்போ எந்த விதமாக ஆண்டவரே உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே மாண்டு போயிருப்பேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கும் போது விசுவாசிகள் நமக்கு அது எந்த விதமாக நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. எந்த நிலைமையில் இருக்க பிள்ளைகளையும் தம்முடைய கரத்தினாலே ஏந்தக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அது குறித்து 9 வாசிக்கிறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பாடல் வந்தாலும், எந்த சஞ்சல் வந்தாலும், எந்த தேவையில் இருந்தாலும் தேவனை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாள் சந்திக்கக்கூடிய தேவன் பிரிவு என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை யார் பாக்கியம் உள்ளவர்கள்? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அது பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடைக்கவும், பஞ்சத்தில் அவர்களுடைய காக்கவும் கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய தேவனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் உண்டானது முதல் இந்த முடிவு பரியந்தும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறேன். நமக்கு மரண பரியந்தம் நம்மை காக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அதை குறித்து நாம் எந்த அளவாக சிந்திக்கூடிய அநேக பாடுகள் உபத்திரங்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக, அநேக நோய்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக தேவனை கர்த்தர் பிரியமானவர்கள் நம்மை தாங்கி இருக்கிறார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாகப்பட்ட ஜனம் அது பாக்கியம் என்று வாசிக்கிறோம். அந்த விதமாக 34 வசனம் வாசிக்கிறது பாருங்க. சங்கீதம் 34:4 சில வசனங்கள் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்கள் விடுவிக்கிறார். கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவது ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலுக்கு 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நான் தேடும் போது, கர்த்தரை நான் பற்றிக்கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி சாய்க்கக்கூடிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்போ ஒரு விசுவாசிக்கு கர்த்தருடைய வேதம் எந்த அளவாக அது முக்கியமானதாக இருக்கிறது, எந்த அளவாக நம்முடைய ஆத்துமாக்கள் அதுக்கு எந்த அளவாக அது நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ வேதத்தை நாம் வாசித்து அது நாம் ஜெபித்து அதனோடு நாம் தேவனிடத்தில் நாம் பேசும்போது நம்முடைய பயத்துக்கும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கும் ஏற்ற பதில் தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேட வேண்டும். கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் விட்டார் என்று வாசிக்கிறேன். இந்தனமாக அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறீங்க. பிரியமானவர்களே, அவர் நமக்கு பலம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டார், இந்த நிலைமையில அந்த நிலைமை இப்படி மேலே கீழே அப்படி இல்லை. தேவனுடைய கருத்தில் இருக்கிற இந்த ஏழைக்கு ஒரு அப்போஸ் இங்கே எந்தனமாக சங்கீதக்காரன் சொன்னமா தாவீது சொன்னமாக இந்த ஏழை கூப்பிட்டால் அவர் கேட்கிறார்.
தேவன் கர்த்தர் அதை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவைகள் என்ன வந்துட்டு பரமபிதா அறிந்திருக்கிறார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்ன எந்த நல்வழி இருக்கிறார்கள் சொல்லி தேவனை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், அதற்கு நாம் செவி சாய்த்து, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து, அவருடைய கற்பனைக்கு கட்டளைக்கு நாம் செவி சாய்த்து நாம் இருக்கும்போது, நாம் முழங்கா பண்ணிட்டு ஜெபிக்கும் போது அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் தான் அந்த வாஸ்தவமாக உமது வேதம் என்ன மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலேயே மாண்டு போயிருப்பேன். அப்போ இந்த வார்த்தையால் நம்ம விசுவாசிகள் நமக்கு எந்தனமாக நம்மோடு பேசக்கூடிய இருக்குது. தெய்வமாக படைச்சானோ ஜாதி எந்தனமாக அது பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டியாய்க்கும் கத்தரித்தில் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு அது சிங்கக்குட்டியை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நான் இப்படி சிந்திக்கிறேன், காட்டுக்கே ராஜா சிங்கம், அப்போ அதே கூட பட்டினியாக இருக்கும். காட்டுக்கு ராஜா அது நினைச்ச எந்த டைம் எது வேணா பூசிக்கலாம், அடிக்கலாம், அதே கூட பட்டினியா இருக்கும். அப்ப கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொன்னா பூமியில இருக்க நமக்கு எந்தனமாக தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, எந்தனமாக நம்மை தாங்கி இருக்கிறார். பெரியமானவர்களே, எந்தனமாக இது நாம் சிந்திக்கும் போது, இது ஒரு வசனத்தை சிந்திக்கும் போது, சிங்கக்குட்டினா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம். எல்லாம் வாசிக்கும் போது படிக்கும் போது தானே வாசிக்கிறோம். காட்டுக்கே ராஜா அதே விட பட்டினியா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னா அப்போ தேவன் நம்ம எந்தனமாக உயர்த்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்தனமாக நம்மை தாங்கி இருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்களோட உங்களோட பெரியவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்மோடு ஒரு பெரியவர், நம்மோடு ஒரு எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய தேவன். உலகம் அது நிறைவு கர்த்தருடையது என்று நாம் வாசிக்கிறோம். பெரியவர்களை அவரால் கொடுக்கக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கக்கூடியவர். பலவனானவருக்கு உதவி செய்வதால் அது லேசான காரியம் என்று வாசிக்கிறோம். அதற்கு நாம் வேதத்தை எந்தனமாக பற்றி கொள்வர்களாக, அதை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக, அதை படிக்கக்கூடியவர்களாக எந்தனமாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தை பார்த்தால் எந்த போற போக்கு பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கக்கூடியவர்களாக காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய வருகைக்கு சமீபம் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்தனமாக உலகத்திற்கு நாம் எந்த வண்ணமாக நாம் உலக காரியங்கள் ஈடுபடுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எந்தனமாக உகந்த பிள்ளைகளாக, கர்த்தருடைய காரியம் நாம் எந்தனமாக முன்னேறி போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பெரியமானவர்களே, அந்தனமாக தேவனுடைய வார்த்தையானது நம்மை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது, அது நம்மை அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது, அது நம்மோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அனைத்தையும் சந்திக்கக்கூடிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லுவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தால் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்போ நம்ம ஒருத்தரோட பேசணும்னு சொன்னால் அவங்க எப்படி பேசுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். அப்போ கர்த்தர் நல்லவர், என்னை மீட்டெடுத்த தேவன், நம்மை மீட்டெடுத்த தேவன் எந்தனமாக இருக்க அந்தனமாக கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் எந்தனமாக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோம். அந்தமாக நாம் எதிலே இருக்கிறோமோ, நம்ம தெரியாத வார்த்தையாக இருக்கலாம், தெரியாத வசனமாக இருக்கலாம், சில தேவன் படிக்காத வசனமாக இருக்கலாம். அப்போது தேவன்கிட்ட நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதை வெளிப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். அதை குறித்து தான் இங்கே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுது உங்களுக்கு போதி. நம்மோடு கூட பேசக்கூடிய தேவன் நம்மோடு இருப்பார். பெரியமானவர்களே, எந்தனமாக தேவனை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய பரிந்தும் தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை பெற்றிருக்க நாம், அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பெற்றிருக்க நாம், அவருக்குள் நிலைத்திருக்கிற நாம் எந்தனமாக நம்மை தாங்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பெரியமானவர்களே, சங்கீதம் 46:1 வாசிக்கலாம். சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று வாசிக்கிறோம். பெரியமானவர், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் பலனாயிருக்கிறார், ஆபத்து காலத்திலே ஒரு துணையாயிருக்கிறார்.
இப்போ பொதுவான அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உலகத்தில் சொல்கிறது ஒரு அடைக்கலம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு இது ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு கம்பெனி. அப்போது எல்லாவற்றுக்கும் அது மூல காரணமாக இருக்கக்கூடிய வசனம் இது. தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அது பலனாய் இருக்கிறார், ஆபத்து காலத்திலே ஒரு துணையாய் அனுகூலமான துணை என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த நமாக தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று அதை குறித்து தான் அங்கே வாசிக்கும் போது, உமது வேதம் என் மனமாட்சியா இருந்தால் நான் துக்கத்திலேயே மாண்டு போய். நம்ம எந்த நமாக நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் என்பதை நாம் நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுத்திருக்கார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 8:16 ரோமர் 8:16 வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினரும் கூட சாட்சி கொடுக்கிறார். பெரியமானவர், எந்த நிலைமையில நாம் நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க என்னோட பிள்ளைங்க தான். எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய பிள்ளைங்க தான். என்னோட வார்த்தைக்கு அவங்க செவி கொடுப்பாங்க, என்னுடைய வார்த்தையை மட்டும் தான் அவங்க சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்றது தானே இது அர்த்தம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று எந்த இடத்துல போனாலும் எதை சிந்திச்சாலும் எந்த காரியத்தில் நாம் ஈடுபட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளையை தான் சொல்லிட்டு ஆவியானவர் நம்மோடு கூட சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய கர்த்தர் என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், தேவனுடைய கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த இடத்தில் போனாலும் எந்த இடத்தில் போனாலும் எந்த பலவீனானாலும் எந்த நோய்கள் வந்தாலும் எந்த தேவைகள் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நம்முடைய தேவன் நம்மை தேவை சந்திக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போது நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உபதேசம் தான், அதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் திருப்பதி போவாங்க. திருப்பதி போனாக்கா பக்கத்து வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், லட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நான் அதை தனியாக வாங்கிட்டு வந்தேன் சொல்லுவாங்க அப்படின்னாரு. அவர் மெசேஜ் சொல்கிறார், தனியாக வாங்கிட்டு வந்தேன். அப்போது அவர் என்ன அதில் சொல்கிறாருன்னா, திருப்பதி போயிட்டு அவருடைய சாமி அவர் கும்பிட போயிருக்காரு, ஆனால் அந்த இடத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு தனியாக கோயிலில் வாங்காமல் தனியாக கடையில் வாங்கிட்டு வந்து சொல்கிறாருல. அப்போது பக்கத்து வீட்டுக்காக அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் சபையில் வரணும், அவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு நம்ம நினச்சிருக்கோமா? அவங்க போகிறது அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க சாமி இது பண்ணுறாங்க, ஆனால் போனது திருப்பதி போகிறாங்க. திருப்பதி கோயிலெல்லாம் கும்பிட்டு சாமிக்கு படைச்சது நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அந்த டைம் கூட போயிட்டு உங்களை நினச்சிருக்காரு இல்லையா, அந்த கோயிலான போயிட்டு. அப்போது சபைக்கு போகிறீங்க, மற்ற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்கிறோன்னா, அப்போ ஒவ்வொரு காலம் நம்ம எந்த உள்ளாக சிந்தலாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போட்டு நான் மெசேஜ் அதை குறித்து நான் அவ்வளோ யோசனை பண்ணேன். ஆனால் அது உண்மை தானே. அது என்ன சொன்னாங்க, இப்போ நிறைய இடத்துல போகும்போது சரி நான் இங்கே போனோம், நீங்கள்லாம் சாப்பிட மாட்டீங்க, எதாவது பண்ண மாட்டீங்க, நாங்கள் தனியாக வாங்கிட்டு வந்தோம். அங்கே இந்த பழனிக்கு போனோம்னா இதை பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்தோம், இல்லைன்னா இது ஐப்பொங்கல் போனால் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தனியாக அப்போது இவங்களுக்கு தேவை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே அதை நினச்சி அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போது பக்கத்துக்கு இருக்காங்க, என்னோட உறவினர் இருக்காங்க, அப்போ இவங்களும் பரவாயில்ல போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் ரட்சிக்குள்ளே வரணும், ஏசப்பா ஏற்றுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து அதை போட்டிருந்தார். அது ஒரு என்னோட கருத்துக்கு அது சரியாக தான் வந்தது, அது எப்படின்னு தெரில. நம்முடைய தேவனாய கர்த்தர் அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மேல் அன்பு வைத்த தெய்வம் நம்மோடு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எந்தனமாக தேவனாய கர்த்தர் நமக்காக செய்த அநேக காரியங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கலாம்.
இல்லை சரி, அது அது இல்லை. யோவான் 10:28 வாசிங்க. 10:28. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை கையிலிருந்து பறித்துக் கொள்வது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது பிரியமானவர்களே. அது 3 வாசிக்கும் போது அது எந்தனமாக செவி கொடுக்கும் போது ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பிதா நம்ம நினைத்திருக்கிறார் பெரியமானே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே. அது ஒரு காலம் அது கெட்டு போகாது என்று வாசிக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும், எந்தனமாக அவரை இன்னும் அதிகமாக பெற்றுக் கொண்டுள்ளாக, அதிகமாக அவர்களுக்குள் நாம் மேற்கொண்டவர்களாக, அதிகமாக அவரை சார்ந்து கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே. நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் பெரியமா. யோவான் 14:27 நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே. 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாதாலும் இருப்பார். பெரியமானவர், நம்முடைய கலக்கமோ சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டியலாக இருக்கும், கர்த்தரை தெரு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாசிக்கிறோம். அந்த நமக்கு குமாரனை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். பெரியமானவர்களே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச காலமே, ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ இருக்கும் பெரியமானவர்களே. ஆண்டவராய கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அவர் ஒரு வரைக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று வாசிக்கிறோம் பெரியமானவர்கள். அந்த நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் பெரியமானவர்களே. மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரசுமன் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாசம். இந்தனமாக நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் பெரியமானவர்கள். யாக்கோபு 1:5 வாசிக்கிறவனமாக யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தின் குரலாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவன் கடிதமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படும், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்காக குமாரனையே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார், நம்ம ஜீவனை மீட்டெடுத்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட அவர் இன்னொன்னுமாக பெற்றுக்கொண்ட நாம் எந்தனமாக அவருக்கு இன்னும் கடி கொடுக்க பிள்ளைகளாக, அவரை நாம் சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, நாம் எந்தனமாக அன்னி கொண்டவர்களாக, நாம் பாக்கியமானவர்களாக நாம் இருக்கிறோம். பெரியமானவர்களே, எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரியமானவர்களே, அதை குறித்து ஏசாயா 64 ஏசாயா 64 அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்ததியில் பருவதம் உருப்பையின. தேவனே, உமக்கு காத்திருவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அநேக காரியங்கள் நமக்கு தெரியாதுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்வது தெரியுமானவர்களே. அந்த நம்முடைய தேவை அதிகமாக இருக்கலாம், நம்முடைய
நோய்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனாலும் அதிலிருந்து விடுக்கக்கூடிய தேவன், அதை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு கொடுக்கிறார். நாம் எதிர்பார்க்காத பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அதிசயமாக செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பெரியமானவர்களே, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்த போது நீர் இறங்குவீர். அதுக்கு நாம் ஜெபிக்கும் போது, அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய கருத்தை நம்மை நினைக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். பெரியமானவர்களே, எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமனா இருக்கிறது. பெரியமானவர்களே, அவருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று இங்கு வாசிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்த போது நீர் இறங்கினீர், உமது சந்ததி பர்வதம் உருகி போயினேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்வ நீரே எல்லாம் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டது. நாம் உணர்ந்திருக்கிறோம், நாம் அதை கண்டிருக்கிறோம், நாம பெற்றிருக்கிறோம். அதற்கு நாம் எந்தனமாக தேவனுடைய பாதத்திற்கு இன்னும் அதிகமாக நாம் அவருக்கு காத்திருந்து அவருக்கு வசனத்தை சொல்வதிலும் அவருக்காக நமக்காக ஆண்டவருக்கு ஜெபிக்கக்கூடிய ஜெபவர்களாக நாம் தரிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் எல்லா நிலையும் நமக்கு போதுமானதாக இருப்பார். பெரியமானவர்களே, அந்தனமாக நம்மளுடைய குமாரத்திகள் குமாரனோடு நாம் வாசிக்கிறோம். அந்தனமாக ஸ்லாக்கியம் பெற்றிருக்க நாம் அவருடைய சிங்கக்கொட்டிகள் தாட்சி எழுது பற்றினா இருக்கும் கத்தரித்து ஒரு நன்மை பொருள் இத்தனை அதிகமான நன்மை பெற்ற நாம், இத்தனை அதிகமான ஆசீர்வாதம் பெற்றிருக்க நாம், இத்தனை அதிகமான கணக்கடங்காத காரியங்களை அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிற நாம் எந்தனமாக அவருக்கு நாம் செவி சாய்க்கக்கூடாக அவருக்கு நாம் இன்னும் அதிகமாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் குறித்து வாசிக்கலாம். பெரியமானவர்களே, சங்கீதம் 33:21. வாசிக்கிறோம். 20 மட்டும் வாசிக்கிறேன். நம்முடைய ஆத்மா கர்த்தரை காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்தமாக தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார், நம்மை தாங்கி இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் இருப்போமானால் இன்னும் அதிகமாய் நம்மை தேவன் நினைப்பார். பிரியமானவர்கள், அந்தமாக நாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து காரியங்கள் நாம் மேற்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.